என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். இறைவா 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 இறைவா, தாய்மடி சேரும் சேய் போல ஓடி வருவேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். இறைவா இறைவா இறைவா, என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான். என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். நான் வாழும் நாளில் வணங்கும் தெய்வம் நீதான். நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான். நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன், தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன், பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன், தேவை நீ தேவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 22/11/24 இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி ஆவியானவரின் துணையோடு அன்னை மரியின் அன்பில் நாம் என்றும் 56, 7, 8, 9. நீதிமொழிகள் 28, 7, 8, 9. இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து 10, 8, 11. விண்ணகத்திலிருந்து நான் குரல் என்னிடம் மீண்டும் பேசி அதை நான் கேட்டேன். நிலத்தின் மீது நிற்க வானத்துதர்களின் கையில் அது பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ வாங்கிக்கொள் என்றது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 19, 45, 48. இயேசு அக்காலத்தில் கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஒரு கவிஞன் சொல்லியிருப்பான், நான் கோவிலில் குழப்பம் விளைவித்தேன். ஏன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, அது கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்பதற்காக அதை சொல்லியிருப்பார். இதை என் தந்தை எனக்கு அடிக்கடி சொல்வார். நாங்கள் சிறு வயதில் படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த ஒரு வரிகளை எல்லாம் சொல்லும்போது எனக்கு அது எப்பொழுது இந்த வசனத்தை வாசித்தாலும் என் தந்தை என் நினைவுக்கு வருவார். ஏனென்றால் அவ்வளவு உற்சாகமாக அதை பேசுவார் அந்த கவிஞர் சொன்னதை. ஆனால் அதுவும் இதுவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இறைவனும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். கோவில்கள் வியாபார கூடங்கள் ஆக்கப்படுவது என்று சகஜமான போன சமூக அவலம் நம்பிக்கையாளர்களின் பக்தி உணர்வை சுரண்டி பணம் குவிக்கும் காணிக்கை உண்டியல்களும் கடவுளுக்கு செலுத்தப்படும் காணிக்கை ஏழை எளியவரின் நலனுக்காக செலவிடாமல் வீண் பகட்டும் ஆடம்பரங்களும் பிரம்மாண்ட கோவில்களும் கோபுரங்களும் கொடி கம்பங்களுக்கும் செலவிடுவது ஒரு வகை களவுத்தானே. இவை நடைபெறும் இடங்கள் கள்வர் குகைத்தானே. மதங்களும் கோவில்களும் இருப்பது மனிதரை நெறிப்படுத்த, மக்களின் வாழ்வுக்கு வழிகாட்ட. ஆனால் இத்தகைய நோக்கங்களை புறந்தள்ளி அரசியல் லாபங்களுக்கும் பொருளாதார சுரண்டல்களுக்கும் மதத்தையும் கோவிலையும் சில சக்திகள் பயன்படுத்த முற்படுவதை உண்மை கிறிஸ்தவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள். இது நம்மளுடைய திறமை அல்லது பொறுப்பு என்று சொல்லலாம். ஆனால் திறன் பிறக்கிறது, மதிப்பீடும் அறிவும் இருந்தால் மட்டும் போதாது. இந்த இரண்டையும் வெளிப்படுத்தும் திறன் இருந்தால்தான் அவை இருப்பதால் பலனுண்டு. இன்று குருக்கள், துறவிகள், குடும்ப தலைவர்கள் வாழ்வில் சோர்வு அல்லது விரக்தி வர காரணம் இவர்கள் தலைவர்களாக இருக்க நினைப்பது தான். ஆனால் எதற்கு? அது கள்வர்களின் குகையாக்க அல்ல. ஆனால் பொறுப்பாளர் நிலையில் இருந்தால் சோர்வும் விரக்தியும் வராது.
ஏனென்றால் இயேசு அதைத்தான் உள்ளே நுழைந்து அவர்களை விரட்டினார். இதை என் தந்தையின் ஜெப வீடு, இதை கள்வர்கள் குகையாக்காதீர்கள் என்று. மாறாக சுறுசுறுப்பும் ஆர்வமும் விடாமுயற்சியும் தான் இருக்கும். ஆகையால் தான் இயேசு நம்மை பொறுப்பாளர்களாக இருக்க அழைக்கிறார். பொறுப்பாளர்களின் பணி ஊழியர்களுக்கு வேலைக்கு படியளிக்க வேண்டும். ஊழியர்கள் தலைவரின் கடவுளின் ஊழியர்கள் அன்றி பொறுப்பாளர்களின் நமது ஊழியர்கள் அல்ல. ஆகவே குடும்பத்திலும் பணித்தலங்களிலும் என்னால் பயன் பெறுவார்கள் என் ஊழியர்கள் அல்ல, மாறாக அவர்கள் இறைவனின் பிள்ளைகள். இதைத்தான் இயேசு நமக்கு எடுத்து சொல்கிறார். இதோ நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிப்போம், தியானிப்போம். இறைவன் தந்த நம்மிடம் வினாக்களை 1ஐ 10 ஆக்குவோம். இறை வார்த்தை அறிவித்து மக்களை இறைவனிடம் கொண்டு வருவோம். ஜெபமாலை ஜெபிப்போம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், நேசிப்போம், பிற நன்மை நாம் சுவைப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.